மொத்தம் 7 முறை சிலுவை போர் நடந்திருக்கு. ஏற்க 300 ஆண்டுகள். இஸ்லாமுடைய கட்டமைப்பு பார்த்தேன்னு சொன்னீங்கன்னா இங்கிருந்து கடந்து ஸ்பெயின் வரலாம் போயிடுச்சு. ஸ்பெயினில் ஒரு வேளை அவர்கள் வெற்றி பெற்று நிலை பெற்று இருந்தால் அவர்கள் பிரான்ஸையும் இஸ்லாமிய நாடா மாறிடும். அது மீட்டெடுக்கணும். அப்ப அதற்கான ஒரு யுத்தம் செய்யலாம். அவர் என்ன சொல்றாரு, ஆமா நம்ம வந்து அந்த புனித நகர நாட்டை, புனித மண்ணை மீட்டெடுக்கணும். நீங்க மீட்டெடுக்கிறதுக்கு என்ன பண்ணணும், அப்படி நீங்க அங்க போய் இறந்தீங்கன்னு சொன்னா நேரம் மோட்சத்துக்கு போயிடலாம். மோட்சத்துக்கு போறதுக்கான ஒரு திறவுகோல் அது. அதனால நீங்க அங்க போய் செத்தா. மெரிபா பன்னீர் சோடா, ஐ ட்ரஸ்ட் மெரிபா. மக்களை ஏமாற்றுறாரு. இதுக்கு இடையில முதல் முறை இப்படி பண்ணிட்ட பிறகு அடுத்த முறை என்ன பண்றாங்க, அவனுக்கு ஆயுதம் தரிக்காத சிறுவர்களை மட்டுமே போருக்கு அனுப்புவது, அதன் மூலம் மீட்டெடுத்துடலாம் நம்ம அப்படின்னு சொல்லிட்டு. நீங்க வரலாற்று ரீதியாக போர் அப்படின்னு சொன்னாலுமே பார்த்தீங்கன்னு சொன்னா குழந்தைகள் பாதிக்கப்படுறது சிலுவை போர் வந்து மிகையாகும். அப்ப இந்த பணக்காரர்களுக்கு எல்லாம் என்ன சொன்னீங்கன்னா, இவங்களுக்கு வந்து புனித நகரத்தை மீட்டெடுப்பது மட்டும் நோக்கமா இல்லை, புனித நகரத்தில் கொள்ளையடிக்கலாம் என்ற நோக்கமும் இருக்கு. இஸ்லாமிய நாட்டுக்கு எதிரான போர் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு யூதர்களை பல ஆயிரம் பேர் வெட்டி கொள்றாங்க. கிறிஸ்தவர்கள், யூதர்கள் தான் நமக்கு எதிரி. போர் அப்படிங்கிறது யார் வெற்றி பெற்றாங்க, அதோடைய விளைச்சலா என்ன நடந்தது? அதனுடைய விலை போர்ல வந்து இஸ்லாமியர்கள் தான் வெற்றி பெற்றாங்க. தொடர்ந்து எல்லா முறையிலையும் சொன்னா அவர்கள் பக்கத்துல நியாயம் இருக்கு. இந்த போருடைய தன்மை என்னாச்சுன்னா பண்பாட்டு ரீதியான ஒரு தலைகீழ் மாற்றத்தை உருவாக்கிடுச்சு. ரிஃப்ளெக்ட் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நாம் சந்திக்க இருக்கின்ற சிறப்பு விருந்தினர் எழுத்தாளர் ஜோசப் கென்னடி அவர்களை வரவேற்று நிகழ்ச்சிக்குள் செல்வோம். சார் வணக்கம். சார், பாண்டியர்கள் குறித்து ஏற்கனவே நம்ம பேசியிருந்தோம். அதில் பின்னோட்டங்கள்லையும் நிறைய பேர் பதிவுகள்லாம் பதிவு செஞ்சாங்க. அதோட தொடர்ச்சியாக இன்னும் சில விஷயங்களை பேசலாம்னு நினைக்கிறேன். அதாவது கிறிஸ்தவ வரலாறுகள் பல விஷயத்தை பேசும்போது முதன்மையானது இந்த சிலுவை போர் அப்படின்ற விஷயத்தை பற்றி நிறைய கேள்விப்பட்டிருக்கோம். அது என்னன்னு தெரியாது. ஆனால் சிலுவை போர் அப்படின்றது அங்கொன்றும் இங்கொன்றுமா நான் கேள்விப்பட்டதெல்லாம் இருக்குது. முதல்ல சிலுவை போர் அப்படின்னா என்ன, அந்த போர் எதுக்கானது? அது நம்ம பார்த்தீங்கன்னா சிலுவை போரை தெரிந்து கொள்வதற்கு முன்னாடி பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா அதனுடைய பின்னணி, நீங்க கிறிஸ்துவ மதங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆபிரகாம் மதங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஆபிரகாம் மதங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னா யூத மதம், கிறிஸ்துவ மதம், இஸ்லாம். இப்போ இதனுடைய நிலப்பகுதிகள் பார்த்தோன்னு சொன்னா இந்த 3 மதங்களுக்கான நிலப்பகுதி பார்த்தோன்னு சொன்னா மேற்காசிய நாடுகள், பாலஸ்தீனத்துல, ஜெருசலத்துல, பெத்லஹேம். இது பார்த்தோன்னு சொன்னா இந்த நில அமைப்பில் தான் வந்து இந்த 3 மதங்களுடைய தோற்றுவம் எல்லாம் இருந்தது. நீங்க பைபிள்ல பார்த்தோன்னு சொன்னா ஆபிரகாமுக்கு வந்து வாக்களிக்கப்பட்ட பூமியா இஸ்ரேல் இருக்கும். இது இந்த கானான் தேசத்தை உனக்கு பாலும் தேனும் பொடியும் தேசமாக மாற்றுவேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப யூதர்கள் வந்து அந்த பூமிக்கு சொந்தம் கொண்டாடுறாங்க. அதன் பிறகு இயேசு கிறிஸ்துவுடைய பிறப்புக்கு இறப்புக்கு பிறகு பார்த்தோன்னு சொன்னா ஏறக்குறைய 50 ஆண்டு காலம், 50 ஆண்டுகளுக்கு பிறகு வந்து பார்த்தோன்னு சொன்னா அது வரைக்கும் கிறிஸ்துவ மதம் கிடையாது. இயேசு இறந்த பிறகும் கிறிஸ்துவன்ற ஒரு மதமே கிடையாது. அதன் பிறகு அந்த மதம் எங்க வருது அப்படின்னு சொன்னீங்கன்னா பவுல் வந்த பிறகு வருது. பவுல் தான் முதல் வந்து கிறிஸ்துவம் அப்படிங்கிற ஒரு சூழலை உருவாக்குறாரு. அது வரைக்கும் கிறிஸ்துவம்லாம் கிடையாது. ஒருவேளை இந்த மதத்திற்கு மாற்று ஏதாவது பெயர் வைக்கலாம் அப்படின்னு சொன்னீங்கன்னு சொன்னா நீங்க பவுல் மதம் வைக்கலாம். கிறிஸ்துவ மதம் என்பதற்கான எந்த அடிப்படை கூறுகளுமே கிடையாது. கிறிஸ்துவ மதம் பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த நீங்க அவங்களுடைய வேத நூல், அது புனித நூலான விவிலியம் என்ன பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா அதுல வந்து மொத்தமே ஒரு 4 நற்செய்தி நூல்கள் இருக்கும். அந்த 4 நற்செய்தி நூல்கள் லூக்காஸ், மத்தேயு, மார்க்கு, யோவான். இந்த 4 நற்செய்தி நூல்களும் பார்த்தீங்கன்னா ஒன்றை சார்ந்து ஒன்று, அது குறிப்பிட்ட சில சம்பவங்களின் தொகுப்பா இருக்கும். அதன் பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னா அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் இல்லாட்டி அப்போஸ்தலர் பணி, அருட்பணியாளர்கள் அப்படின்னு சொல்லிட்டு மொழி மாற்றம் செய்து வச்சிருக்கிறதுல இவங்க என்ன பண்ணுன்னு சொன்னீங்கன்னா இதுல வந்து பேதுரு, யோவான் இவர்களை பற்றி குறிப்புகள் இருக்கும். அதை கடந்த திருமுகங்கள் இல்லைன்னா திருச்செயல்கள், செய்திகள் அப்படிங்கிறத நீங்க கொண்டு வந்துட்டீங்கன்னு சொன்னீங்கன்னா இது ஒட்டுமொத்தமே பவுல் தான் இருக்கும். ஒரு சில பேதுருவும் யோவானை தவிர மீது எல்லாம் இருக்கும். அப்ப இவருடைய பின்னணி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா அவர் கிரேக்க பின்னணி. அந்த கிரேக்க பின்னணியில் இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னு சொன்னா அவர் கிரேக்கத்தை வந்து ஒரு ஆழமா இது பண்றாரு. கிரேக்கத்திற்கு இங்க இருக்க கிறிஸ்துவை வந்து கடத்துறாரு. இதுதான் கிறிஸ்துவத்துடைய பெரிய வெற்றியா இருந்தது. இவர்கள் வந்து கிறிஸ்துவத்தை வந்து அரபு நாடுகளை கடந்து ஐரோப்பிய நாடுகள்லையும், ஐரோப்பிய நாடுகள் அப்படிங்கிறதோட பார்த்தேன்னு சொன்னீங்கன்னா கிரேக்க நாடுகள், அந்த கிரேக் லத்தீன் நாடுகளில் தான் வந்து இதை கொண்டு போறாங்க. அப்போ அந்த பகுதிகள் எப்படி இருந்தது வரலாற்று பின்னணி பார்த்தேன்னு சொன்னா காட்டு மிராண்டித்தனமான மனிதர்கள், யாருக்கும் ஒரு மதம்லாம் கிடையாது. ஒரு 10,000 கடவுள்கள், யாரெல்லாம் சிலை செய்கிறாங்களோ அந்த சிலையெல்லாம் கடவுள் அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலை இருக்கு. அப்ப இந்த நிலையை உடைத்தெறிந்து
அந்த ஒரு தேவன் கொள்கை இருக்கு இல்லைங்களா, ஏக இறைவன் ஏக தேவன் என்ற கொள்கையை வந்து யூதம் தான் முதல் கையில் எடுக்கும். அது ஆபிரகாம், மோசஸ், எலியா, இசைக்கியல் இப்படி தொடர்ந்து வர மல்கியா வரை தொடரப்பட்ட ஒரு 66 நூல்களில் பார்த்தோன்னு சொன்னீங்கன்னா ஏக இறைவன் ஒரே தேவன் யெகோவா தேவன் என்பதை வந்து தொடர்ந்து அவங்க வலியுறுத்திக்கிட்டே வராங்க. வேறு கடவுள் கிடையாது. அந்த யூத மதம் தோன்றுவதற்கு முன்னாடி வரை பார்த்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு வந்து ஒரு கடவுள் அப்படிங்கிற நிலைப்பாடே கிடையாது, எங்கேயுமே கிடையாது. உலகம் முழுக்க எந்த நாட்டிலையுமே வந்து ஏக ஒரு உலகத்தை ஒரு கடவுள் படைத்தார் என்ற அந்த செய்தி இருக்கு இல்லைங்களா, அது வந்து யூதர்களிடம்தான் வருது. யூதர்களிடமிருந்து கடத்தப்பட்ட செய்தி கிறித்துவத்துக்கு வருது. கிறித்துவத்திலிருந்து கடத்தப்பட்ட பிறகு அவங்க வந்து கிரேக்கத்தில் வந்து இது பண்றாங்க. அவங்க அங்கிருந்து இந்த சூழலை ஏன்னு சொன்னா, நீ கிரேக்க அந்த அரபு நாடுகள்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ரோமர்கள் தான் ஆட்சி செய்வாங்க. நீங்க அதனுடைய தொடர்ச்சியை வந்து வரலாற்றில் ஒரு சின்ன தடுமாற்றம் இருந்தால் கூட நீங்க பஞ்சாப்ல போய் பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா, இந்தியாவில் இருக்கும் மற்ற மாநிலங்களை விட பஞ்சாபுடைய நிலை வந்து வேறையா இருக்கும். அவங்க செயல்பாடு, தாக்கங்கள், சிந்தனை, தத்துவங்கள் எல்லாமே வேறையா இருக்கும். காரணம் என்னன்னு சொன்னா, புத்தர் இருந்த காலத்தில் வந்து கிரேக்கர்கள் வந்து பஞ்சாபை ஆட்சி செய்திருக்கிறாங்க. பஞ்சாபுடைய தத்துவ ஞானம் வந்து அங்க இருந்திருக்கு. அப்ப இங்கே அதே மாதிரி ஒரு சூழ்நிலையில் என்ன பண்றாங்கன்னு சொன்னா, இந்த காட்டு மிராண்டித்தனமான சூழல் வந்து ஐரோப்பிய நாடுகள்ல இங்க இருக்கும் பொழுது இதை வந்து அங்க கொண்டு போறாங்க. கொண்டு போகும்போது இயல்பாவே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா அவங்களுக்கு வந்து கிறித்துவம் என்றது இருந்தாலும் கூட கிறித்துவம் வந்து சமாதானத்தையும் அன்பையும் போதிக்கிற மதம். ஒரு கன்னத்தில் இருந்தால் மறு கன்னத்தை காட்டு, நான் உன்னை நேசிக்கவே வந்தேன், நான் உன்னை அன்பு செய்கிறேன் இப்படிலாம் சொன்ன மதத்தில் பார்த்தேன்னு சொன்னா வன்முறையாளர்களாக இயல்பாக இன்பில்டா இருக்கிறாங்க அவங்க ஐரோப்பியர்கள். அப்ப இங்கே பானு பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னா 1000வது ஆண்டு இயேசு மீண்டும் வருவார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை. அதுவரை கிறித்துவம் வந்து ஒன்றுபட்ட அந்த ரோமின் கட்டுப்பாட்டில் கிறித்துவம் கிடையாது. பார்த்தோன்னு சொன்னா கீழே கிறித்துவம் மேலை கிறித்துவம்னு சொல்லிட்டு கிறித்துவம் 2 பிரிவா இருந்தது. இவர்கள் அவங்கள ஒத்துக்க மாட்டாங்க, அவங்களை இவங்களை ஒத்துக்க மாட்டாங்க, அப்படி இருந்தது. அப்ப இந்த 1000வது ஆண்டு இருக்கு இல்லைங்களா, அப்போ வந்து இயேசு திரும்ப வரப்போறான்ற நம்பிக்கை இருக்குது பாருங்க. இந்த நம்பிக்கை என்ன பண்ணுதுன்னு சொன்னா, இவங்கள வந்து இயேசு பிறந்து வளர்ந்த அந்த ஹோலி லேண்ட், அந்த புனித நிலத்தை நோக்கி நகர்த்துது. அப்ப ஐரோப்பில இருந்து இவர்கள் வந்து அந்த புனித நகரங்களை நோக்கி நகர்றாங்க. இதற்கு முன்னாடியே பார்த்தோன்னு சொன்னா இஸ்லாம் வந்து இங்க வலிமையான ஒரு கட்டமைப்பை உருவாக்கிடுச்சு. இஸ்லாமுடைய கட்டமைப்பு பார்த்தோன்னு சொன்னீங்கன்னா இங்கிருந்து கடந்து ஸ்பெயின் வரலாம் போயிடுச்சு. ஸ்பெயினில் ஒரு வேளை அவர்கள் வெற்றி பெற்று நிலை பெற்று இருந்தால் அவர்கள் பிரான்ஸையும் இஸ்லாமிய நாடாக மாறி இருக்கும். அவ்வளோ பெரிய வலிமையாக அவங்க முன்னேறி நகர்ந்துட்டே இருக்கிறாங்க. இந்த நேரத்தில் பார்த்தோன்னு சொன்னா அர்பன் 1 அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு போப்பாண்டவர் என்ன பண்ணுறாருன்னு சொன்னால், இவங்க வந்து பயணிக்கிறாங்க இல்லைங்களா, பயணிக்கும் போது ஆரம்பத்தில் வந்து மிக சாதாரணமாக போயிட்ட நிலை வந்து துருக்கியர்களால் மாற்றப்படும். இந்த கிறிஸ்துவர்களை வந்து அவங்க புனித பூமிக்கு வரும்போது அவங்களை அடிப்பது, துன்புறுத்துவது, அவர்களை உள்ள அனுமதிக்க மறுப்பது, இப்படி எல்லை கடந்து இவங்க வரும்போது செய்து வரும்போது இவங்க என்ன பண்ணுறாங்க, இங்கேருந்து எல்லாத்தையும் கேட்டுட்டு போயிட்டு அங்கே போய் சொல்கிறாங்க, இது மாதிரி இயேசு பிறந்த பூமி அது, 1000வது ஆண்டு வந்து இயேசு வருவார்னு நம்பிக்கையோடு நம்ம இருக்கிறோம், ஆனால் அந்த பூமிக்குள்ளே வந்து நம்ம அனுமதிக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொன்னோடனையும் இது வந்து அப்படியே பரவலாக தோணும். இல்ல நாம வந்து இயேசு பிறந்த பூமியை வந்து மீட்டெடுக்கணும். அதற்கு எந்த பூமியை சொல்றாங்க? பாலஸ்தீனம், இஸ்ரேல், பெத்லகேம், இதை சுற்றுகின்ற அந்த மேற்கு நாடுகள் அதை மீட்டெடுக்கணும். அப்ப அதற்கான ஒரு யுத்தம் செய்யலாம் அப்படி சொல்லி யுத்தத்திற்காக நிதி திரட்டுறாங்க. இப்ப நான் முன்னாடி சொன்ன மாதிரி இயல்பாவே வந்து அவங்க வன்முறையால் கட்டமைக்கப்பட்ட வாழ்வியல் முறை. இப்ப அதுக்கு முன்னாடி பண்பாட்டு ரீதியாக பார்த்தோன்னு சொன்னீங்கன்னா கிரேக்கர்களும் அரபியர்களும் படித்தவர்கள், பண்பாளர்கள். ரொம்ப இயல்பான இதில் பேசிக்கிட்டேன்னு சொன்னீங்கன்னா அவங்க வந்து குளிப்பாங்க, இவன் குளிக்கவே மாட்டான். ஐரோப்பியர்கள், அரபியர்களும் கிரேக்கர்களும் வந்து தூய்மையா இருப்பாங்க, குழாய் தண்ணியில குளிப்பாங்க, ஓடுற தண்ணியில குளிப்பாங்க, தூய்மையா இருக்கணும்னு நினைக்கிற ஆட்கள். இவன் பார்த்தா டோட்டலி வேற இந்த ஐரோப்பியர்கள். இப்போ அவங்கள என்னன்னு சொன்னீங்கன்னா இது மாதிரி வந்து சொன்ன உடனேயும் இரடா இது நம்ம வந்து கிறிஸ்துவர்கள் தாக்கப்படுறாங்களே, இது சரி கிடையாது, நம்ம போர் செய்யலானோடனையும் இங்கே இந்த அர்பன் 1 என்று சொல்லக்கூடிய அந்த போப்பாண்டவர் இருக்கார் இல்லைங்களா, அவர் இன்னும் கொஞ்சம் தூபம் போடுறாரு. அவர் என்ன சொல்றாரு, ஆமா நம்ம வந்து அந்த புனித நகர நாட்டை, புனித மண்ணை மீட்டெடுக்கணும். நீங்க மீட்டெடுக்கிறதுக்கு என்ன பண்ணணும், அப்படி நீங்க அங்கே போய் இறந்தீங்கன்னு சொன்னா நேரம் மோட்சத்துக்கு போயிடலாம். மோட்சத்துக்கு போறதுக்கான ஒரு திறவுகோல் அது. அதனால நீங்க அங்கே போய் செத்தா பிரச்சனை கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இங்கேருந்து மொத்தமாக அதற்காக நிதி திரட்டுறாங்க. அப்போ இந்த பணக்காரர்களுக்கெல்லாம் என்னன்னு சொன்னீங்கன்னா இவங்களுக்கு வந்து புனித நகரத்தை மீட்டெடுப்பது மட்டும் நோக்கமாக இல்லை, புனித நகரத்தில் கொள்ளையடிக்கலாம் என்ற நோக்கமும் இருக்கு இவங்களுக்கு. இயல்பாகவே வலிமையான கட்டமைப்பில் இருக்க அரபிய நாடுகளில் கொள்ளையடிச்சு வலிமையை பெருக்கிக்கலாம், செல்வத்தை பெருக்கிக்கலாம்ன்ற மனநிலையும் அவனுங்க
புறப்படுவாங்க. வந்தவனுங்க புனித நகரத்தை மீட்டுவதற்கு பதிலாக சிலுவை போர் எங்கெங்கெல்லாம் இருந்துச்சு? அது அந்த இடம் எங்கெங்க? பாலஸ்தீனம், பாலஸ்தீனம், இஸ்ரேல், துருக்கி, மத்திய தரைக்கடல் பகுதி ஒட்டுமொத்தமாவே. அதாவது அவங்க வந்து அந்த பாலஸ்தீனத்தையும் இஸ்ரேலையும் நெருங்கவே இல்லை அவனுங்க. அப்ப என்ன பண்ணான்னு சொன்னா மொத்தம் 7 முறை சிலுவை போர் நடந்திருக்கு. ஏற்க 300 ஆண்டுகள். 1096 இருந்து 236 வரைக்கும் இருக்கிற 300 ஆண்டுகளுக்கு வந்து அந்த சிலுவை போர் நிகழ்ந்திருக்கு. இந்த சிலுவை போர்ல பார்த்தோன்னு சொன்னீங்கன்னா பல்வேறு தருணங்கள் ஏற்பட்டிருக்கு. இதுல பார்த்தோன்னு சொன்னா இது மட்டுமே காரணம் கிடையாது. இப்ப இதோட சேர்த்து என்னன்னு சொன்னீங்கன்னா இந்த மார்க்கோ போலோ வந்து சுற்றுப்பயணம் ஒன்று வர்றாரு. மார்க்கோ போலோ அப்போ வந்து இங்கேருந்து அவங்க வந்து வெனிஸ் நகரத்துலேருந்து அவங்க புறப்படுறாங்க. வெனிஸ் நகரத்துலேருந்து என்ன பண்ணுறாங்க, சீனாவுக்கு வராங்க. சீனாவுக்கு வந்துட்டு என்ன பண்ணுறாங்க, சீனாவில் வந்து ஏற்க 17 ஆண்டுகள் மார்க்கோ போலோ இருக்கார். அந்த 17 ஆண்டுகள் அவர் மார்க்கோ போலோ இருந்துட்டு என்ன பண்ணுறாரு, அவர் மறுபடியும் தமிழ்நாட்டு வழியாக மறுபடியும் ரோம் போயிடுறாரு. அவர் வெனிஸ் போயிடுறாரு. வெனிஸ் போன பிறகு ஒரு போராட்டத்தில் வந்து அவர் வந்து சிறைப்படுத்திடுறாங்க. ஒரு போரில் வந்து அவர் சிறையில் இருக்கும்போது அவர் நண்பர்கிட்ட வந்து அவர் போன பயண பாதைகள் இருக்கு இல்லைங்களா, அதை வந்து விவரிக்கிறார். அதை ஒரு நூலாக வருது. அப்போ அதன் பிறகு வந்து கொலம்பஸ் வந்து உலக நாடுகளுக்கு போலாம்ன்ற நிலையை ஏற்படுத்தியது மார்க்கோ போலோ. மார்க்கோ போலோடைய நூல் தான் அது பண்றது. அப்போ அந்த மார்க்கோ போலோடைய நூலில் நமக்கு என்ன தெரியுது அப்படின்னு சொன்னீங்கன்னா, இவனுங்க வந்து வெறும் இந்த சிலுவை போர் என்ற முறையில் புனித நகரத்தை மீட்பதற்காக மட்டுமே வரல, மத்திய தரைக்கடல் பகுதியில் இருக்க வர்த்தகத்தை வந்து கைப்பற்றணுன்றதுல வந்து அவங்க எதுவாக இருந்திருக்கிறானுங்க. இந்த சிலுவை போருங்கிறது வெறும் மதத்துக்கான போர் கிடையாது, மதத்திற்கான போர் மட்டும் கிடையாது, மக்களை ஏமாற்றுறது. இதுக்கு இடையில முதல் முறை இப்படி பண்ணிட்ட பிறகு அடுத்த முறை என்ன பண்றாங்க, அவனுக்கு சிறுவர்களை மட்டுமே, ஆயுதம் தரிக்காத சிறுவர்களை மட்டுமே போருக்கு அனுப்புவது, அதன் மூலம் மீட்டெடுத்துடலாம் நம்ம அப்படின்னு சொல்லிட்டு பிரான்ஸ்லேயும் இங்கிலாந்துல இருக்கிற குழந்தைகளை வந்து அவனுக்கு போருக்கு அனுப்புறாங்க. அந்த குழந்தைகள் ஒரு 20% கூட திரும்பி வந்து நாட்டுக்கு போக முடியல, கொன்றொழிக்கப்பட்டாங்க, பாலியல் வன்புணர்வுக்குள்ளாக்கப்பட்டாங்க. நீங்கள் வரலாற்று ரீதியாக போர் அப்படின்னு சொன்னாலுமே பார்த்தீங்கன்னு சொன்னால் குழந்தைகள் பாதிக்கப்படுறது சிலுவை போர் வந்து மிகையாகும். இவர்களுக்கு வந்து போர் நிலையும் தெரியாது, போர் தந்திரமும் தெரியாது, அந்த போருடைய மண் அமைப்பும் தெரியாது யாருக்கும். ஆனால் இவங்க பார்த்தோன்னு சொன்னீங்கன்னா ரொம்ப தெளிவான போர் முறை கற்றுவர். அந்த பின்வாங்குதல் நீங்கள் பார்த்துன்னு சொன்னால் சமீபத்தில் வந்து உமர் முக்தார் திரைப்படத்தோட நீங்கள் பார்த்துருப்பீங்க. உமர் முக்தார் பார்த்துன்னு சொன்னால் ஓடுவார், இவங்கெல்லாம் விரட்டிகிட்டே போவாங்க, நினச்சிருப்பாங்க உமர் முக்தார் தப்பித்து ஓடுறாரு அப்படின்னு சொல்லிட்டு. அந்த தப்பித்தல் முறை என்பது பதுங்குதல் தெரியாது. ஒரு பாலைவனவரெல்லாம் அழிச்சிட்டு போயிட்டு 4 பக்கம் இருந்து அவர்களை மோதி வந்து நடுவில் வச்சு அப்படியே கொள்றது. இவனுக்கு இந்த முதல் போருக்கு போகும்போது பார்த்தீங்கன்னு சொன்னால் இஸ்லாமிய நாட்டுக்கு எதிரான போர் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு யூதர்களை பல 1000 பேர் வெட்டி கொள்றாங்க. கிறிஸ்தவர்கள், யூதர்கள் தான் நமக்கு எதிரி, யூதர்களை கொன்றலாம்னு சொல்லிட்டு. அதன் பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் 5வது சிலுவை போர் அப்படின்னு சொல்லும்போது சுல்தான் அவர் வந்து ரொம்ப பண்பட்ட ஒரு மனிதராக நடந்துக்கிறார். அவர் வந்து இந்த போர் அப்படிலாம் வந்து எதுக்கு நம்ம இதாக இருப்போம். இத்தனைக்கும் வந்து ஒரு பயந்த ஆள் கிடையாது. எத்தனையோ கில்ஜிகள் இருந்தாங்க, அவங்க இதுவாக இருந்தால் கூட இந்த சுல்தான், இந்த சலாவுதீனுடைய பெயரும் சலாவுதீனுடைய வீரத்தீரங்கள் இருக்கு இல்லைங்களா, அது சிலுவை போர் வரலாற்றில் மிகவும் சிறப்புக்குரிய. அப்போ அவர் என்ன பண்ணுறாருன்னு சொன்னால், நம்ம வந்து ஒரு பேச்சுவார்த்தையின் மூலம் இது பண்ணலாம், இந்த நகரங்கள் தானே நீங்கள் வச்சுக்கோங்க. அது இந்த சிலுவை போர் அப்படிங்கிறது இஸ்லாமியர்களுக்கு எதிரானதுல யூதர்களுக்கு எதிராக தான் அதிகமாக இருந்தது. அந்த நகரத்தை மீட்ணும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அதனுடைய சிலுவை போரை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு சொன்னால், இன்றைக்கு பாலஸ்தீனத்தில் நடக்கிற போரையும் அதையும் நீங்கள் ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் சிலுவை போர் முடிவடையலன்னு தெரியும். நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் பாலஸ்தீனத்திற்கு எதிரான போர் இஸ்ரேல் நெருக்கிட்டே இருக்கிறானுங்க, அவன் லெபனான் தப்பி போறானுங்க. இருந்தாலும் வந்து பாலஸ்தீனத்தை மீட்டெடுப்பது என்பது என்னுடைய இலக்குன்றான் இஸ்ரேல். என்ன சொல்றாரு, இல்லை பாலஸ்தீனம் எங்களுடைய பூமி, நான் விட்டு தர மாட்டேன்னு சொல்றாங்க. ஆனால் இவர்கள் வந்து 1919 வரை அங்கே யூதர்களே கிடையாது, இஸ்ரேல் யூதர்கள் கிடையாது. 19க்கு பிறகுதான் அவங்க வந்து அங்கே வராங்க. அதற்கான அது யூதர்கள் அங்கே குடியேற்றத்தை குறித்து ஒரு நிறைய செய்திகள் இருக்கு, அதுவே நம்ம ரொம்ப விரிவாக பேசணும். அதன் பிறகு இது பார்த்துன்னு சொன்னா, இவங்க வந்து யூதர்களுக்கு எதிராக இருந்தவனையும் யூதர்களும் சேர்ந்து கிறிஸ்துவர்களுக்கு எதிராக சண்டை போட தொடங்குறாங்க. இது சண்டைன்றது பார்த்துன்னு சொன்னா, இப்போ நீங்க இந்த காலத்துல யோசிச்சு பாருங்களேன், நம்ம துப்பாக்கி எடுக்கிறீங்க, குண்டு போறீங்க, அப்பதான் வெறும் இது கையில் வந்தது. இவனுக்கு என்ன பண்ணாங்கன்னு சொன்னால், இந்த போரில் வந்து கடவுள் நம்மளை காப்பாற்றுவார் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் இடது பக்கத்தில் வந்து ஒரு சிலுவையை வரைஞ்சிக்கிட்டு அந்த சிலுவை ஆடையை போட்டுட்டு அது போனதுனால அதுக்கு சிலுவை போர்னு பேர் வச்சாங்க. ஆனால் இந்த சிலுவை போரில் வந்து யாருமே வந்து ஏதாவது ஒரு இலக்கை நோக்கி நகர்ந்தாங்களா, ஒரு தெளிவான பாதைக்கு போனாங்களான்னு சொன்னா அப்படிலாம் கிடையாது. இந்த சிலுவை போர்ல பார்த்துன்னு சொன்னா, அரபு நாடுகள்ல இருந்து போன வாசனை திரவியங்கள், அரபு நாடுல இருந்து போன வர்த்தகம் இருக்கு இல்லைங்களா, அந்த வர்த்தகம் வந்து அப்பவே வந்து பல 100 கோடி
அப்ப இவங்களுக்கான அந்த வர்த்தக பாதை இருக்கு இல்லைங்களா, அந்த மத்திய தரைக்கடலுக்கும் அரேபியாவுக்கும் இருக்கிற பாதை இருக்கு பாருங்க, இதையும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இங்க சில்க் அது வேன்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அதை போல ஒரு பட்டுப்பாதை, அந்த பாதையை கைப்பற்றுவது அப்படிங்கிறதுல தான் வந்து அவங்க பெரிய முனைப்பு காட்டியிருக்கிறாங்க. ஆனா இவங்க இந்த முனைப்பு என்ன பார்த்தீங்கன்னா தட்டு மிராண்டித்தனமா காட்டியிருக்காங்க. இல்ல கடைசி அந்த போர் அப்படிங்கிறது யார் வெற்றி பெற்றாங்க, அதோடைய விளைச்சலா என்ன நடந்தது? அதனுடைய போர்ல வந்து இஸ்லாமியர்கள் தான் வெற்றி பெற்றாங்க. தொடர்ந்து எல்லா முறையிலையும் ஏன்னு சொன்னா அவர்கள் பக்கத்தில் நியாயம் இருந்தது. ஆனா இந்த போருடைய தன்மை என்னாச்சுன்னா பண்பாட்டு ரீதியான ஒரு தலைகீழ் மாற்றத்தை உருவாக்கிடுச்சு. இங்கே இருந்து அரபு நாடுகள்ல இருந்து அறிவில் சிறந்த மிக சிறந்த ரூமி போன்ற கவித்துவர்கள், அறிஞர்கள், மருத்துவ நிலைகள் இதையெல்லாமே வந்து கிரேக்கத்துக்கு பரவுச்சு. இது ஐரோப்பிய நாடுகளுக்கு பரவுச்சு. ஐரோப்பிய நாடுகளில் இருக்க கலாச்சாரம் பண்பாடுகள் வந்து இங்கே வந்துச்சு. இது என்ன நம்மளுக்கு செய்த நன்மை என்ன அப்படின்னு சொன்னா பண்பாட்டு ரீதியான ஒரு தலைகீழ் மாற்றத்தை இது உருவாக்குச்சு அப்படிங்கிறது மட்டும்தான் சிலுவை போரில் கிடைத்த நன்மைகளை தவிர, சிலுவை போரால் கொல்லப்பட்டவர்கள், சிலுவை போரால் இறந்த போருடைய எண்ணிக்கை வந்து வரலாற்றில் இன்று வரைக்கும் யாராலும் ஈடு செய்ய முடியாது. எவ்வளவு பேர் இறந்து போயிருப்பாங்க? அதான் இதுவரைக்கும் வரலாற்று ஆசிரியர்கள் ரொம்ப தெளிவாகவே சொல்ல முடியல. ஏன்னு சொன்னா 2 நாடுகள்லாம் சேர்ந்து சிலுவை போடுறது தலையிடுறாங்க. இதுல என்னன்னு சொன்னீங்கன்னா அன்றைய மக்கள் தொகையில லட்சங்கள் இருக்கும். அதுல வந்து ஆயிரக்கணக்கில் வந்து இது பண்றது. இதெல்லாம் சொன்னா பெரிய செல்வந்தர்கள்லாம் இந்த சிலுவை பொருளை கலந்துட்டாங்க இல்லைங்களா, அவங்க வந்து இங்க செத்துட்ட பிறகு அந்த செல்வத்தை எல்லாம் கொண்டு என்ன பண்ணாங்கன்னு சொன்னீங்கன்னா அந்த கத்தோலிக்க திருச்சபை வந்து தலைமையை வந்து உறுதிப்படுத்திடுச்சு. இதனால என்னெல்லாம் நன்மை விளைஞ்சிச்சுன்னு சொன்னா கீழை திருச்சபை மேலை திருச்சபைன்னு இருந்தது இல்லைங்களா, அது ஒருங்கிணைக்கப்பட்டு ஒரே திருச்சபையா மாறுது. அதனால திருச்சபையுடைய தலைமை வந்து வலிமை வாய்ந்த ஒரு தலைமையா மாறிடுச்சு. போப் தான் உலகத்தினுடைய அரசர் அப்படிங்கிற அளவுக்கு அதை கொண்டு போயிட்டானுங்க. அதே மாதிரி பண்பாட்டு ரீதியான தாக்கங்கள் வந்து ஒரு நாட்டிலிருந்து ஒரு நாடுகளுக்கு போச்சு. இவங்க ஸ்பெயின் வரை போனதுனால ஐரோப்பிய நாடுகளிலும் வந்து அந்த ஐரோப்பிய கலாச்சாரம் அந்த பண்பாடு வந்து இங்கே வந்தது, இங்கே இருந்து அங்கே போச்சு இந்த பண்பாடு. ஆனால் தூய்மையான பண்பாடு அப்படின்னு பார்த்தோன்னு சொன்னால் அரேபிய பண்பாடு தான். அப்போ இந்த பண்பாட்டு ஏன்னா அங்கே வந்து நம்ம மதங்கள் அப்படிங்கிறத வந்து இந்த இவங்க வந்த பிறகுதான், யூதர்கள் தான் வந்து அந்த ஏக இறைவன் தத்துவத்தை இஸ்லாமியர்களும் அதான் சொல்றாங்க, கிறிஸ்துவர்களும் அவங்கள அதான் சொல்றாங்க, யூதர்களும் அதான் சொல்றாங்க. அவங்க 3 பேருக்கும் வழிபாட்டுக்கான ஒரு இடமா வந்து ஒரே சுவர் தான். அந்த கோவிலை வந்து நம்ம இது பண்ணணும்னு சொல்லிட்டு அது மோசேயுடைய கோயில், இவங்க மோசேயுடைய கோயில், இங்கே மூசாவுடைய கோயில், அங்கே இப்ராஹிமுடைய கோயில், இங்கே ஆபிரகாமுடைய கோயில். ஆக 2 பேரும் ஒரே விஷயத்துக்கு தான் போராடுறானுங்க. சரி 2 பேருக்கும் ஒரே ஆள் தானே நம்ம பார்த்துக்கலான்ற அளவுக்கு யாருக்கும் இது கிடையாது. காரணம் வந்து இதில் வர்த்தகம், வெறும் மதம். அப்போ மதம் அப்படிங்கிறது இறுதியான சொன்னால் மதம் என்பது எங்கிருந்தாலும் வன்முறையாக தான் இருக்கு. இந்தியாவில் எடுத்தால் தமிழக வரலாற்றை எடுத்துக்கொண்டால் சமணர்களுக்கும் சைவர்களுக்கும் ஏற்பட்ட போர், கழுவேற்றப்பட்ட வரலாறு வந்து இதுவரைக்கும் சகிக்க முடியாதது. பௌத்தர்களுக்கு எதிரான நடைபெற்ற வன்முறை சகிக்க முடியாதது. இதுதான் அங்கேயும் நடைபெற்றது. அதனால சிலுவை போரை வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் விரிவாக பார்க்கும்போது அதனுடைய துல்லியமான விவரங்களை நம்ம பார்க்கலாம். இப்போ சிலுவை போர் அப்படிங்கிறது வெளியில ஒரு பார்வை இருந்தாலும் அது மொத்தத்தில் எப்படி இருந்திருக்கு, அதோடைய போர் தந்திரங்கள் எப்படி இருந்தாலும் ஒரு மதம் கதை எங்கே இருந்தாலும் அது வன்முறை தான். சிலுவை போரை பற்றி பல்வேறு விஷயங்களை பகிர்ந்ததுக்கு நன்றி. மெரிபா பன்னீர் சோடா, ஐ ட்ரஸ்ட் மெரிபா.